இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். இறைவா எங்களை நன்றாக படைத்தாய். அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய். இறைவா உந்தனுக்கு நன்றி நன்றி நன்றி. அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவரின் பொற்பாத கமலங்களை பணிந்து இந்த பதிவினை உங்களுக்கு வழங்குகின்றோம். வணக்கம் அடியவர்களே. இன்று நாம் காணப்போகும் முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னா, உங்கள் மனசில் ஒரு சில காரியங்கள் இருக்கும். எப்படியாவது ஒரு தீபம் ஏற்றி நான் டக்குன்னு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படிதான் டாபிக் இன்னைக்கு. உங்கள் மனத்தில் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேற வெற்றிலை தீப வழிபாடு. இதுதான் இன்னையோட டாபிக். இதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக 2 விஷயங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகின்றோம். அதை சொல்லிவிடுகின்றோம். ஜீவகாருண்யம் மிகச்சிறந்தது. அன்னதானங்கள் செய்யுங்கள். நித்தமும் அன்னதானங்கள் செய்யுங்கள். சைவத்தை கடைபிடியுங்கள். சைவத்தை கடைபிடித்தால்தான் இந்த தளத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு கருத்துக்களும் மிகப்பெரிய ஈடில்லாத வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த பதிவுக்குள்ள நம்ம இப்போ போகலாம். இந்த பதிவானது சித்தன் அருள் 2144 அன்புடன் அகத்தியர் சென்னையில் 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி 2026 நடந்த சத்சங் வாக்கு பகுதி 8. சென்னையில் ஒரு இடத்துல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அன்புடன் அகத்திய மாமுனிவர், கருணைக்கடல் பொதிகை மாமுனிவர் அருள் கூர்ந்து ஒரு வாக்கு உரைச்சாங்க. அந்த வாக்கு உரைக்கிறப்போ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அந்த வாக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதி சிவசங்கரின் பொற்கமளித்து பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். அதில் நிறைய கண்டென்ட் இருக்கும். இதை பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறோம், போய் பார்த்துங்க. அதில் உங்கள் குருநாதர் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு உரையை இங்கே பார்ப்போம். இப்போ இந்த உரை இது என்னென்னா, உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறவும் ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக உருவாக்கவும் உதவும் எளிய வெற்றிலை தீப வழிபாடு. இதுதான் இந்த டாபிக். குருநாதரோட வாக்கை முதல்ல பார்த்துட்டு அவரோட விளக்கத்தை பார்ப்போம். நன்முறைகளாகவே எதை என்று கூற, எதை நினைத்து பின் எவை வேண்டுமென்றறிய நிச்சயம் தன்னில் கூட அறிந்தும் எவை வேண்டுமோ அவைதன் பின் உருவாக்க நிச்சயம் அனுதினமும் பின் நல்விதமாகவே பின் வெற்றிலை தன்னில் கூட நல்விதமாகவே பின் மண் அதாவது இட்டு மண்டீமத்தை எவை என்று ஏற்றிக்கொண்டே வந்தாலே பின் எவ்காரியம் பின் நினைத்தது பின் நிச்சயம் பின் காலையிலும் மாலையில் நிச்சயம் ஏற்றிக்கொண்டு வந்தாலே சிறப்பு தரும் அவ்விஷயம் நடக்கும். என்ன சொல்றாங்கன்னா, குருநாதர் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலை மேல் மண் அகல் தீபம் ஏற்ற வேண்டும். மண் அகல் தீபம் சித்தர்கள் வெளியில வர்றப்ப எந்த தீபமாக இருந்தாலும் மண் அகல் தீபம் தான். இதில் எந்த விதமான இதுக்கு பின்னாடி பல்வேறு விஞ்ஞானங்கள் இருக்குது. அது அப்புறமாட்டி பார்ப்போம். மண் அகல் தீபம் ஒரு வெத்தலை எடுத்து வச்சு, புது வெத்தலை அது மேலே வச்சு மண் அகல் தீபம் ஒன்று வச்சு, காலையில் ஒரு விளக்கு, சாயந்தரம் அதே மாதிரி மண் அகல் விளக்கு, அதுக்கு கீழே இன்னொரு புது வெத்தலை அப்படி வச்சுங்க. ஒவ்வொரு தடவையும் வெத்தலை புதுசாக வச்சுக்கிட்டு விளக்கேற்றிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிங்க. நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எது வேணாலும் பாடலாம். இப்படி நினச்சி ஏற்றிக்கிட்டே வந்தாலே அதிசிறப்பு தரும். ஆனால் 2 வேளையும் ஏற்றணும். அந்த விஷயம் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நினைத்த காரியங்கள் டக்குன்னு நடக்கணும்னா இதை பண்ணிடலாம். சரி, அது அபார வெற்றி. சரி, இதை நான் பண்ணுறேன். இது கொஞ்சம் எளிமையாக இருக்குது எனக்கு. காலையில் ஒரு மண் விளக்கு, அதுக்கு கீழே வெற்றிலை. மாலையில் மண் விளக்கு, அதுக்கு கீழே வெற்றிலை. சரி, ஏற்றிக்கிட்டே வரேன். இதை விட சிறப்பு அதுக்கு மேலே என்ன சிறப்பு தலம் அப்படின்னு சொல்லி அது இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, சிவபுராணமும் அபிராமி அந்தாதும் சேர்ந்து ஊதல். இது குறித்த வாக்கையும் பார்ப்போம். நல்விதமாக பின் அவ்வாறாக நிச்சயம் தன்னில் கூட பின் அப்பொழுது எவையென்றறிய நிச்சயம், அதாவது திருவாசகத்தை நிச்சயம் பாடிக்கொண்டு, அதாவது சிவபுராணத்தை அழகாக இவைதன் முடித்து பின் அபிராமி அந்தாதி ஓதிக்கொண்டு வந்தாலே வெற்றி தரும் ஆசிகள் அப்படின்னு இந்த வாக்க முடிச்சாங்க. எப்படின்னா, இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு சிவபுராணம் படிக்கணும், அபிராமி அந்தாதி 2ஐயும் சேர்த்து படிச்சுக்கிட்டே வரணும். காலையில் விளக்கேற்றுறீங்க. இப்போ ஒரு தடவை சம்மரி மாதிரி பார்த்துருவோம். காலையில் விளக்கேற்றுறீங்க, அதுக்கு கீழே மண் அகல் விளக்கு, அதுக்கு கீழே வெற்றிலை வச்சாச்சு. விளக்கேற்றி ஒரே ஒரு விளக்கு போதும். 2 திரி போட்டு அழகாக விளக்கேற்றணும். இப்போது சிவபுராணத்தையும் அபிராமி அந்தாதியும் படித்து முடிச்சிடணும். சரி, இது முடிச்சாச்சு. மாலையிலும் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டே வந்தாக்க என்ன காரியம் நினைச்சு வைக்கிறீங்களோ பிரார்த்தனை கட்டாயமாக வெற்றி தரும் ஆசிகள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய குருநாதர் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் ஒரு விளக்கேற்றுனா ஒரு உயிருக்கு தானம், அதாவது அன்னம் அளிக்கணும். ஸோ
ஒவ்வொரு தடவையும் விளக்கேற்றுறப்ப வெளியில் கொண்டே ஒரு படி சாதத்தையோ இல்லை வெல்லத்தையோ எதையோ ஒன்று வெளியில் வச்சுக்கிட்டே வாங்க. இப்படி வச்சுக்கிட்டே வர 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 கட்டாயமாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த உடனே பதிவில் கமெண்ட் போடுங்க. மீண்டும் பல்வேறு நல்ல நல்ல தகவல் பார்க்கலாம். அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. கட்டாயமாக அவசியம். ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைவமே சிறந்தது. சைவ வழியில் தான் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கும். இந்த 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 மெத்தடு கண்டிப்பாக சைவ வழியில் இருக்கிறப்ப தான் வெற்றிகள் உண்டாகும் அப்படின்ற சொல்லிட்டு சைவ வழியுடன் இவ்வாறு தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வெற்றிகள் அடைக. குருவே சரணம். அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.